ராஜா ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. ஒரு தீர்வு கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட போகிறாரு. அந்த முனிவர்கிட்ட, இந்த நாட்டை நீங்கள் ஆண்டுக்கங்க, என்னால் ஆள முடியாது, எனக்கு இது வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. முனிவர் நாட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொழப்பை பார்த்து என் வாழ்க்கையை நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உன் நாட்டை நீ எப்படி ஆள்றன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என் நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்வ செழிப்போடு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. எந்த ஒரு திருடருக்குள்ள எந்த ஒரு தொல்லையுமே இல்லை. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி, ஓகே, நீ வேறு நாட்டுக்கு போவானா, இந்த நாட்டிலே இரு, இந்த நாட்டை நீ ஆளு, பட் எனக்கு கீழே இருந்து நீ இந்த நாட்டை ஆளு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க முனிவரே, உங்களுக்கு இந்த நாட்டை நான் ஆள்றேன், இதுக்கான கணக்கு வழக்கு செலவு எல்லாமே கரெக்டாக நான் பார்த்துக்கிறேன், உங்ககிட்ட கணக்கை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சில மாதங்கள் ஆகுது. திடீர்னு அந்த முனிவர் வந்து ராஜாவை வந்து பார்க்க வராரு. ராஜாவை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரவாரமாக வரவேற்கிறாரு. நான் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுக்கிறேன், உங்கள்கிட்ட கணக்கை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். முனிவர் கணக்கு வழக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நீ எப்படி உணர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஏன் இந்த மனமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ராஜாவுக்கு பதில் சொல்லவே தெரியல. அப்போ முனிவர் சொல்கிறாரு, என்ன காரணம்னா, அப்போ இது உன்னுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீ அதாவது அந்த ஒரு பற்று வச்சுருந்த, அதனால் உனக்கு வந்து மன உளைச்சலாக இருந்து, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இந்த நாட்டை நீ அதாவது உன்னுடைய நாடு இல்லை அப்படின்ற உணவு வந்த பிறகு உனக்கு அந்த சுமை, அந்த மன உளைச்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்து மேலே பற்று வைக்கும்போது தான் நமக்கு அது ஒரு சுமையாக தெரியும். இல்லை, இது எல்லாமே கடவுளோட செயல், இது கடவுள் பார்த்துப்பாரு, இது நம்மளுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோன்னா அது எல்லாமே நமக்கு சுமையாகவே இருக்காது. நம்ம கொடுக்கப்படுற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலுமே சரி, இது எல்லாமே மேலே இருக்க கடவுள் எல்லாமே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட விட்டுட்டா எல்லாமே சுமூகமாயிடும், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு இந்த கதையை சொல்கிறார். இதை நான் டாக்டர் விக்னேஷ் சங்கர் யூடியூப் சேனலில் அவர் சொன்னார். இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.